நான் தட்டிட்டேன். சும்மா அப்படி வரிசையாகிடும். அங்கேருந்து இந்த கரை பேக்ரவுண்டு கீழே பார்த்து கீழே பின்னாடி பார்த்து. ஓம் சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரா வந்தே குரு பரம்பரா. இப்போ நம்ம பக்தி யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுகின்றார். அவற்றை நாம் சுருக்கமாக நம்ம பார்ப்போம். இதில் பக்தியை அல்லது மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு 5 படிகளாக பகவான் இதில் கூறுகின்றார். பகவான் 5வது படியில இருந்து 4, 3, 2 படிப்படியாக இறங்கி இது முடியலைனா இதை பண்ணு, இது முடியலைனா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி வரார். நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம என்ன செய்யணும்னு 1வது படியிலேருந்து நம்ம பார்ப்போம். ஆமாம், கீழே இருந்தே மேலே போவோம். இப்போ முதல் படி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணாதானே செகண்ட் ஸ்டாண்டர்டு போக முடியும். செகண்ட் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணாதானே தேர்ட் ஸ்டாண்டர்டு போக முடியும். அது மாதிரி முதல் படி நீங்கள் என்ன செய்யணும், வாழ்க்கையில் காரியங்களை நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யும் பொழுது அதனுடைய பலன் வரும் பொழுது பிரசாத புத்தியை ஈஸ்வரனுடைய பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரசாத புத்தி அப்படின்னு கோயிலில் போனால் பிரசாதத்தை எப்படி வாங்கி பவ்யமாக பக்தியாக சாப்பிட்றோமோ அது மாதிரி பிரசாதத்தில் உப்பு இல்லை வேகலைன்னு ஏதாவது சொல்லுமா, என்ன பிரசாதமும் வாங்கிக்கிடுவோம். எதையுமே வாங்க விரும்பாதவங்க கூட சாமியுடைய பிரசாதம் அப்படின்னு வாங்கிக்கிடுவாங்க. அப்படி பிரசாதத்தை பவ்யமாக வாங்குவது போல நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு அமைகின்றதோ, என்ன சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோமோ, என்ன சூழ்நிலையில் நாம் வாழ்கின்றோமோ, பகவான் எதை கொடுத்தாரோ எதை கொடுக்கவில்லையோ அதை பகவானுடைய கருணையாக நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்பது முதல் படி. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல், முணுமுணுப்பு இல்லாமல், மனம் சலிக்காமல், குறை கூறாமல் வருவதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். பலன்கிறது எப்படி வருதுன்னு எப்படி நமக்கு தெரியும் சொன்னால், இப்போ நம்ம வாழ்க்கை சூழல்ல என்ன நிலை பொசிஷனில் இருக்கமோ அது இறைவன் எனக்கு வகுத்து கொடுத்தது என்று ஏற்றுக்கொள்ளுதல் முதல் படி. இதை நம்ம கொஞ்ச நாளில் செஞ்சால், நல்லா படித்தா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிடும். அதற்கடுத்து இது செய்த பின்பு வருகின்ற பலனை ஈஸ்வர பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ளுதல். 2வது படி நாம் செய்கிறோம் அல்லவா, அது ஈஸ்வர அர்ப்பண புத்தி.